வெள்ளி தங்கம் மிகுந்த ஒரு பொருள் தான் நம்முடைய முடி என்பதை மறந்துடக்கூடாது. எப்படி உலோகங்கள் மண்ணில் இருந்தால் கெடாமல் இருக்குமோ அதே நிலை தான் நம்முடைய முடி மட்டும் எந்த மண்ணிலும் மக்கி போவதில்லை. எத்தனை ஆண்டுகளானாலும் 1000 ஆண்டுகளானாலும் முடி கிடக்கும். 4 பேர்த்துக்கு முன்னால் ஒரு முன்னேற்றம் இல்லை. அதாவது நம்மளை பெருசாக யாரும் பேசலை. 2வது கருத்து என்னென்னா, சின்ன பிள்ளையிலேருந்து கடைசி இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தமிழகத்தில் 2 இடங்கள் இருக்கு. முருகனுக்கு முந்தியதுன்னு சொல்லுது. தமிழ் தெய்வம் முருகன் இல்லைன்னு சொல்ல. தமிழனுக்கு முந்தி நம்ம தமிழர்கள் கொற்றவைங்கிற பேரில் இவங்களை தான் கும்பிட்டுருக்காங்க. கண்ட எண்ணெய்களை வாங்கி ஏற்றாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன். நல்லெண்ணெய்லாம் விளக்கு போடவே கூடாது, ஞாபகத்தில் வச்சுங்க. இது தெளிவாக நம்முடைய பத்திரிகை.com சொல்கிறேன். இப்போ இருக்க மின்சார விளக்கை அணைச்சிட்டு தன்னுடைய பெட்ரூமில் விளக்கெண்ணெயில் தீபம் போட்டுட்டு தூங்கி பாருங்கள். உங்களுக்கு ப்ரெஷர் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் 10 நாளைக்கு. அசுனி மகம் மூலம் கர்ம நட்சத்திரங்கள்னு பேர். இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு விளக்கு ஒருத்தன் ஏற்றணும்னு வச்சுக்கோங்க, விநாயகர் கோயிலில் போயிட்டு கண்டிப்பாக அதை விட பெரிய பரிகாரம் உலகத்தில் எதுவும் இல்லை. பத்திரிகை.com அன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் சித்த வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. அதாவது நிறைய விஷயங்கள் நாம் வாழக்கூடிய காலங்களில் வாழ்க்கை இலகுவாக ஆக்கி கொள்வதுக்கு ஆனால் முயற்சிகளை முன்னோர்கள் சொன்ன வழியில் நிறைய நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. எல்லாருமே அதை தான் நம்ம செய்கிறோம். உங்கள் மேலேயும் எந்த தவறும் கிடையாது, யார் மேலேயும் எந்த தப்புமே கிடையாது. சில விஷயங்கள் அறியாமை நிகழ்ந்துடும். அந்த அறியாமை நிகழ்வுகளை அகற்ற வேண்டும் என்பது தான் இன்றைய இந்த பதிவு, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மொட்டை அடிக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. மொட்டை அடிக்கிறதுனா என்ன? தலைமுடி கொடுத்தேன், அந்த கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டேன், இந்த கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டேன். இது பிற்காலத்தில் வந்த வழக்கு. உண்மையிலேயே அந்த முடி கொடுத்தல் என்பது என்ன அப்படின்னா, தன்னுடைய அழகை தான் கெடுத்துக்கொள்வது, தனக்கு தானே அழித்துக்கொள்வது முடி கொடுத்தல். கேஷம் அதாவது தலையில் இருக்கக்கூடிய இந்த தலைமுடி இருக்கு இல்லையா, இதுவும் உச்சம். ஒரு மனிதனுக்கு அழகு ஊட்டுவது என்பது அவனுடைய கேசம். அன்றைய காலம் அதுக்கான பொருள் தான். இந்த சில காரணங்களுக்கு பின் நான் என்னுடைய அழகே நான் இது பண்ணிடுறேன். அல்லது என்னுடைய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், உடலில் எல்லா பாகமுமே மண் சாப்பிட்ரும், முடியை மட்டும் மண் சாப்பிட்றதில்ல. நீங்கள் வேணால் பாருங்கள், இறந்து போன ஒரு இடத்துல இந்த பெண்கள்லாம் அப்படியே அந்த கொத்தா முடி கிடக்கும். அப்படியே எத்தனை ஆண்டுகளானாலும் சரி தான். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள், நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள். அப்போ இது உலோகங்களுடைய சத்து மிகுந்ததாக கருதப்படுது. வெள்ளி தங்கம் மிகுந்த ஒரு பொருள் தான் நம்முடைய முடி என்பதை மறந்துடக்கூடாது. எப்படி உலோகங்கள் மண்ணில் இருந்தால் கெடாமல் இருக்குமோ அதே நிலை தான் நம்முடைய முடி மட்டும் எந்த மண்ணிலும் மக்கி போவதில்லை. எத்தனை ஆண்டுகளானாலும் 1000 ஆண்டுகளானாலும் முடி கிடக்கும். இதுதான் உண்மை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இறைவன், அதுதான் சொல்கிறேன், தங்கத்துக்கு நிகரான வெள்ளிக்கு நிகரானது முடி என்பது விஞ்ஞானமும் மெய்ஞானமும். மெய்ஞானம் முன்கூட்டியே சொல்லிடுச்சு, விஞ்ஞானம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்வை நம்ம அரங்கேற்றணும். எங்கே அரங்கேற்றணும்? கொடுமுடி. எங்கே? கொடுமுடி கோயிலில் தான் கொடுக்க சொல்லி நம்ம தமிழ் சொல்லுது. அதனால தான் அந்த ஊருக்கு பேரே கொடுமுடி. முடி கொடுக்குற அங்கே போய் வேண்டுதல் வைக்க சொல்கிறான். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை தான். அதுவும் இன்னும் சொல்லப்போனால் இந்த பித்திருக்கர்மா என்ன உங்கள் மனசில் படுது, என்ன பிரச்சனை இருக்கோ, இதுக்கெல்லாம் நீங்கள் வியாழக்கிழமை, நல்லா புரிஞ்சுங்க, சனிக்கிழமை பிரார்த்தனை நாள், இந்த கிழமைகளில் கொடுமுடி கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை வைத்து விட்டு நீங்கள் பாருங்கள். மற்றபடி அங்கே போயிட்டு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் அதெல்லாம் அதுக்குள்ளே நான் வரல. பிரார்த்தனை வைக்கணும் அந்த கோயிலில் போயிட்டு, எனக்கு இந்த பிரச்சனை ஆகிப்போச்சு. அது எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, என்ன சாதியாக இருந்தாலும் சரி, நீ என்ன குலதெய்வமாக உனக்கு இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட வேணாம். கொடுமுடி கோயிலுக்கு, அதாவது சிவனை கும்பிட்டாலும் சரி, பெருமாளை கும்பிட்டாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கொடுமுடிக்கு போயிருங்க. அங்கே போயிட்டு நான் இந்த முடியை தானம் செய்து விடுகிறேன், எனக்கு இந்த பிரச்சனை தீர வேண்டும் வேண்டிட்டு ஒரு கெடுவில் வந்துடுங்க, முடியை வளர்த்துங்க, பிரச்சனை தீரும் கண்டிப்பாக.
அந்த கெடுக்குள்ளே போய் முடிவு அது பிரச்சனை தீர்ந்தா தான் இங்கே போவேன்னு இல்லை. ஒரு டைம் போடுங்க. 3ஆவது மாதம் வந்து முடி கொடுத்துறேன், 4ஆவது மாதம் முடி கொடுத்துறேன், கொடுமுடி அது மாதிரி கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மா பிரச்சனை, அதாவது அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, திதி தெரியலை, திதி தோஷம் தெரியலை, அவங்களுக்கு எந்த நேரத்தில் அப்பா இறந்து போயிட்டார், அம்மா இறந்து போயிட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் பித்ருக்கர்மா செய்ய அந்த திதி தெரியலை, செய்யாமே விட்டுட்டோம், மறந்துட்டோம். இப்போ என்னங்க பண்ணுறது? கொடுமுடிக்கு போங்க, ஒரு சனிக்கிழமை பாருங்கள். அதே மாதிரி வியாழக்கிழமை, சனிக்கிழமை முடி கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கலாம், அந்த முடி கொடுங்க. அமாவாசையில் மட்டும் செய்யக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுருங்க. என்றைக்கும் அமாவாசையில் முடி கொடுக்கக்கூடாது, அவதிக்குள்ளாகணும், ஞாபகத்தில் வச்சுருங்க. இது வந்து இதில் நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேச நேரம் இல்லை, இதை பற்றி நிறைய பேசணும். அது ஒரு இதாக போடுவோம் நம்ம. இப்போ அமாவாசையில் இது பண்ணக்கூடாது, மற்றபடி மற்ற திதிகளில் கொடுக்கலாம். இப்படி போய் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பல மாற்றங்கள் ஏற்படும். முடி கொடுக்கக்கூடிய இடம், பிரார்த்தனை செய்யக்கூடிய இடம் என்றால் கொடுமுடி என்பதை மறந்து விடக்கூடாது. கொடுமுடி, அவ்வளோதான். சரி, மீண்டும் இன்னொரு விஷயத்துக்கு வரும். இப்போ வந்து ஏஜ் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பரிகாரம்? ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, இறந்து போயிடுமோன்னு பயம் வந்துடுது. ரொம்ப பேர்த்துக்கு சொல்கிறேன், வயசானவங்களுக்கும் அந்த பயம் இருக்கும். அது பணக்காரனோ ஏழையோ எல்லாத்துக்கும் இருக்கும். இவர்களுக்கு உண்டான பயம். அப்புறம் இளைஞர்களுக்கே கூட அந்த பயம் வரும். ஏதாவது நோய் வந்துடும், தாக்கம் வந்துடும், கஷ்டங்கள் அதிகரிக்குது, ஆயுள் போய், அதாவது நம்மளுடைய ஆயுள் முடிஞ்சு போயிருங்கிற பயம் வருது. இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் செல்ல வேண்டியது எங்கு என்றால் அன்னை அபிராமி ஆலயத்துக்கு செல்லணும். எங்கே? அன்னை அபிராமி ஆலயத்துக்கு சென்று நீங்கள் பௌர்ணமியில், அதுவும் பௌர்ணமி திதியில் அன்னை அபிராமி ஆலயத்துக்கு சென்று அவளுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை முறையாக செய்து, தாமரைப்பூ மாலையோ மல்லிகைப்பூ மாலையோ வாசமுள்ள மாலை, அதே மாதிரி முல்லைப்பூ மாலையோ நீங்கள் வந்து போட்டு அந்த அம்மனை வணங்கி, அதுவும் பௌர்ணமியில் போய் குங்கும அர்ச்சனை பண்ணிங்கன்னா அன்னை அபிராமிக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு. அதாவது வாழ்க்கையில் வந்து நொந்து போனவர்கள், காரியம் சாதிக்க முடியும் கலங்கக்கூடியவர்கள், அதே மாதிரி ஆயுள் பலம் முடிஞ்சு போதேன்னு நினைக்கக்கூடியவங்க, பெரியவங்க, சின்னவங்களில் கஷ்டப்படுறீங்க இல்லையா, அதாவது அடுத்தடுத்து எதுவுமே நடக்க மாட்டேதுன்னு நினைக்கக்கூடிய இவங்கெல்லாம் பௌர்ணமியில், அது திங்கக்கிழமை வர்ற பௌர்ணமியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அன்னை அபிராமி ஆலயத்துக்கு செல்வது மேலும் மேலும் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் அங்கே வாசமுள்ள பூக்களைத்தான் கொண்டு போய் போடும். என்றைக்குமே புரிஞ்சுங்க, எல்லா சாமிக்கும் அந்த பூக்களில் வாசம் வரணும். இந்த முல்லைப்பூ மாதிரி எப்படிலாம் நிறையா பூக்கள் இந்த நாக்காட்டை காக்காட்டைன்னு இதை சொல்லுவாங்க, இதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது நண்பர்களே. இந்த மாதிரி பூக்களை நீங்கள் அதேமாதிரி செண்டு பூன்னு ஒரு பூ இருக்குது, மஞ்சளாக இருக்கும், மாலைக்கெல்லாம் பண்ணுவாங்க. இறந்தவர்களுக்கு மட்டுமே அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு எடுத்து செல்லக்கூடாது, அதெல்லாம் சரியா? இப்படி இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் அடையலாம். அப்புறம் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாதகம் தெரியல, உங்களுக்கு வந்து ஜாதகம் இல்லை, எல்லாமே பாதகமாக இருக்குது, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கல, பணம் கொடுத்த இடத்துல வர முடியல, வாங்கலை, தர்ம சங்கடமாக இக்கட்டான சூழ்நிலை, கோர்ட்டு வழக்கு கேஸு இதெல்லாம் இருக்குது, அது தீராத கோர்ட்டு வழக்கு, மிகப்பெரிய துன்பம் வாழ்க்கையில், எதுவுமே வெற்றியே இது பண்ண முடியல, எங்கே போனாலும் தோல்வி. 4 பேர்த்துக்கு முன்னால் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை, அதாவது நம்மளை பெருசாக யாரும் பேசலை. ரெண்டாவது வருத்தம் என்னென்னா, சின்ன பிள்ளையிலேருந்து கடைசி இன்றைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தமிழகத்தில் 2 இடங்கள் இருக்குது. ஒன்று பட்டீஸ்வரம் துர்க்கை, துரித நிவாரணின்னு பேர், சித்தர்கள் தான் சொன்னாங்க. எல்லா சித்தர்களுக்கும், அதாவது ஈசனுக்கு ஓரிரவு, அம்பாளுக்கு 9 இரவு. இந்த துர்க்கை வந்து பட்டீஸ்வரம் இருக்குது. அதே மாதிரி திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல விஷ்ணு துர்க்கை ஆலயம் தனி கோயில் இருக்குது. தமிழகத்தில் 2 கோயில் தான். தஞ்சைக்கு அருகாமையில் உள்ள பட்டீஸ்வரம் திருக்கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ராஜராஜ சோழன் வழிபட்டு தனி கோயிலாக கோயில் கொண்டவள் துர்க்கை. அந்த துர்க்கையை நீங்கள் வழிபட்டிங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து உலகை வென்றான். கொற்றவை என்கின்ற பெயர். மகாபலிபுரம் நேராக போங்க, மகாபலிபுரத்தில் துர்க்கையினுடைய சிலை இருக்குது. 1500 ஆண்டுகளுக்கு முந்தையது துர்க்கை சிலை இருக்குது. தமிழன் வழிபட்ட முதல் தெய்வம் என்று நம்முடைய தமிழ் கேடுகள்லாம் சொல்லுது. முருகனுக்கு முந்தியதுன்னு சொல்லுது. தமிழ் தெய்வம் முருகன் இல்லைன்னு சொல்ல, தமிழனுக்கு முந்தி
நம்ம தமிழர்கள் கொற்றவைங்கிற பேரில் இவங்கள தான் கும்பிட்டுருக்காங்க. கொற்றவையை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது. அது இன்னும் நிறைய நம்ம சொல்லலாம், நேரம் பத்தாது. வெளிநாட்டவர்கள் கூட, அதாவது இந்தியாவில் கூட சில மாநிலங்களில் கொற்றவையோட தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் போய் புலம் பெயர்ந்தார்களோ அங்கெல்லாம் கொற்றவை கோயிலை நான் சொல்கிறது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பேயே உண்டாக்கியிருக்காங்க. இதெல்லாம் உண்டு. ஆக கொற்றவை என்கின்ற பெயரிலே இருக்கக்கூடிய துர்க்கை வழிபாடு என்பது தமிழர்களின் மரபு வழிபாடு என்பதை நீங்கள் உணரணும். அதனால் இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் ஆன்மீகம்லாம் அனுபவிச்சா தான் தெரியும். சும்மா வாயில் சொல்லிட்டு போனால் புரியாது. யாம் பெற்ற இன்பம் பெருக வையம்னு உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஆகவே இந்த ரொம்ப கட்டுக்கடங்காத பிரச்சனை, பரிகாரம் பண்ண காசு இல்லை, எல்லா இடத்துக்கும் போயிட்டேன், அங்கே வந்துட்டேன், இங்கே வந்துட்டேன், இதையும் இன்னொன்று சொல்லி முடிச்சிடறேன். இதை சொல்லிட்டு சொல்கிறேன். இப்படியெல்லாம் கஷ்டப்படுறீங்களா, ஒரே விஷயந்தாங்க. துர்க்கை கோயிலுக்கு வேறு யாரும் உங்களோட வர வேண்டிய அவசியம் இல்லை. மனசார போங்க, விளக்கெண்ணெயை கையில் வாங்கிக்கிங்க. அதான் ஆமணக்கு எண்ணெய்னு பேர். உங்கள் வீட்லேயும் அதான் ஏற்றணும். இந்த கண்ட எண்ணெய்களை வாங்கி ஏற்றாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். நல்லெண்ணெய்லாம் விளக்கு போடவே கூடாது, ஞாபகத்தில் வச்சுங்க. இது வந்து தெளிவாக நம்முடைய பத்திரிகை.com சொல்கிறேன். சமையலுக்கு பயன்படுத்துங்க. நல்லெண்ணெய் வந்து நல்ல எண்ணெய் தான் உடலுக்கு. மற்றபடி விளக்கேற்றுவதற்கு விளக்கெண்ணெய் என்று முன்னோர்கள் என்ன வகுத்தானோ தயவு செஞ்சு மாற்றாதீங்க. அதை விளக்குக்கு உரிய எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் தான். ஒரு மனிதன் இந்த இப்போ இருக்க மின்சார விளக்கை அணைச்சிட்டு தன்னுடைய பெட்ரூமில் விளக்கெண்ணெயில் தீபம் போட்டுட்டு தூங்கி பாருங்கள், உங்களுக்கு ப்ரெஷர் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் 10 நாளையில். இந்த மாதிரிலாம் தகவல் நிறையா இருக்குது. தமிழன் வந்து மிக சாதாரணமாக சௌரியமாக வாழ்ந்தாங்க வாழ்க்கையை. நம்ம தாத்தா முன்னோர்கள் எல்லாம் விட்டுவிட்டு ஒவ்வொருத்தரும் தடி எடுத்தவங்களும் தண்டக்காரன்னு இன்றைக்கி நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு நீங்களே மாற்றிக்கொண்டு அலைபாய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கை அலைபாய்கிறது, மனசும் அலைபாயுது. ஆகவே அதிலேருந்து நீங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் மாறணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் தான், மாற்றிக்கலாம். இப்போ அந்த மாதிரி அப்போ நாம் வந்து விளக்குக்கு என்ன, விளக்கெண்ணெய் தான் பயன்படுத்தணும். விளக்கு எண்ணெய் அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. விளக்கெண்ணெய் வாங்கிக்கிங்க, வீட்டில் வச்சுங்க, அவ்வளோதான். இதை வந்து வீட்டில் தீபம் போடுங்க. கோயிலுக்கும் அதை எடுத்துகிட்டு போங்க. எங்கே போட்டாலும் அதை போடுங்க. என்ன காரணம் தெரியுமா? கர்ம நட்சத்திரங்கள் 3 அசுனி மகம் மூலம் கர்ம நட்சத்திரங்கள்னு பேர். இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு விளக்கு ஒருத்தன் ஏற்றணும்னு வச்சுங்க, விநாயகர் கோயிலில் போயிட்டு, கண்டிப்பாக அதை விட பெரிய பரிகாரம் உலகத்தில் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். விளக்கு ஏற்றணும், 8 விளக்கு ஏற்றணும் விடாமல். 8 வாரம் தொடர்ந்து விநாயகர் கோயிலுக்கு 8 விளக்கு ஏற்றிட்டாலே மாற்றம் ஏற்படும் என்று நான் சொல்லவில்லை, சித்த பெருமக்கள் 5 சித்தர்கள் சொல்கிறாங்க. இதையே சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யணும். அதுவும் சங்கடாகர சதுர்த்தி என்று ஒரு சதுர்த்தி, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு பயமாக இருக்கும். திதிகள் மொத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலண்டரை பாருங்கள், சதுர்த்தி திதின்னு வரும். அது ஏன் சங்கடாகர சதுர்த்தின்னு போட்டால் மட்டும் கிடையாது, சதுர்த்தி என்றைக்கு வந்தாலும் சரி தான். அன்னைக்கு அந்த சதுர்த்தி திதி வர்ற அன்னைக்கு, அதுவும் வியாழக்கிழமையாக இருந்தால் ரொம்ப யோகம். அன்னைக்கு போயிட்டு விளக்கெண்ணெய் விளக்கு மட்டும் விநாயகருக்கு ஏற்றி வச்சுட்டு, ஒரு இப்படி முடிஞ்சால் அருகம்புல் கிடச்சா வைங்க, இல்லாட்டி 2 பழத்தை வாங்கி விநாயகருக்கு முன்னால் வச்சுட்டு விநாயகரை சுற்றிடுங்க. கிட்டத்தட்ட 12 முறை சுற்றி வந்துடுங்க. மனசார விழுந்து கும்பிட்டு வாங்க. 8 வாரங்களில் தொட்டது தொடங்கும், நட்டது முளைக்கும், கேட்டது கிடைக்கும். இதுதான் உண்மை. இதெல்லாம் எளிய விஷயங்கள். இப்படி தான் வாழ்ந்தான் நம்முடைய முன்னோர்கள்லாம், இப்படி தான் வாழ்ந்தான் ரொம்ப சாதாரணமாக. ஆனால் செஞ்சது இதை செஞ்சான். நாம் என்ன செய்யணும், அதே தான் பண்ணுறோம். தப்பாக இன்றைக்கி என்னென்னமோ கம்பெனி விளக்கெண்ணெய் வந்துருச்சு, அந்த எண்ணெய் இந்த எண்ணெய்னு வந்துருச்சு, அதெல்லாம் வேணும். அதேமாதிரி சமையலுக்கு செக்கு எண்ணெயை பயன்படுத்த வேண்டும், நல்லெண்ணெயை பயன்படுத்தணும், தப்பே கிடையாது, நல்லெண்ணெய் பயன்படுத்தணும். நான் ஒரு சித்தா மருத்துவங்கள் அடிப்படையில் சில உடலுக்கு தக்கவாறு சில பேர் நல்லெண்ணெய் பயன்படுத்தக்கூடாதவர்கள் இருக்காங்க. எலிக்கடி உள்ளவர்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி முக்கியமாக வந்து அடிக்கடி இந்த காய்ச்சல் வருதுல்ல, அவங்க நல்லெண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. அடிக்கடி காய்ச்சல் உடம்புக்காரர்கள், பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க நல்லெண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. அவ்வளோதான். அதை பார்க்கணும், நாடி பிடிச்சோம்னா தெரியும். இது மாதிரிலாம் இருக்குது. மற்றவங்க எல்லாருமே ஆசிஷியலாக நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் சாப்பாட்டுக்கு. நல்லெண்ணெய்ன்னு அதனால தான் பேர். அதுக்கு எலும்பு நரம்புகளை உறுதிப்படுத்தும். சரி, அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு விஷயம், எந்த எண்ணெயை நீங்கள் அதாவது செக்கு எண்ணெயில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் பயன்படுத்தினாலும் 25% விளக்கெண்ணெய் சேர்த்துக்கணும். அதில் உடலை சுத்தம் பண்ணும்.
தாளிப்பதற்கு அந்த காலத்தில் விளக்கெண்ணெயை பயன்படுத்தினார்கள் தமிழர்கள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் உங்கள் தாத்தாட்டெல்லாம் கேட்டு பாருங்கள், பாட்டிகிட்ட கேட்டு பாருங்கள். விளக்கெண்ணெயை அந்த காலத்தில் பயன்படுத்தினார்கள். இப்போ விளக்கெண்ணெய் அந்த எண்ணெய் ஐட்டங்களே காணோம். எண்ணெய் இல்லாத அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம வாழ்வியல் தரத்தை நம்ம தான் மேம்படுத்திக்கணும். நோய் இல்லாமல் வாழணும்னா விளக்கெண்ணெய் சாப்பாட்டிலும் வரணும், நம்ம படுக்கை அறைக்கும் வரணும். அதே மாதிரி இறைநிலை பாட்டுக்கும் விளக்கெண்ணெயை முக்கியத்துவம் கொடுக்கணும். விளக்கெண்ணெயை 25% சமையல் எண்ணெயில் கலந்துக்கிட்டு அதில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துனீங்கன்னா காலையில் மோஷன் ட்ரபிள், அதாவது அந்த இது உள்ளவங்களுக்கெல்லாம் போயிடும். ரெண்டாவது இந்த மூல நோய் உள்ளவங்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். சுருக்கமாக சொல்கிறேன். அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் வாழ்க்கையில் மிக சாதாரணமாக கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள். அதே மாதிரி பச்சை தண்ணீர் குடிக்கக்கூடாது. நீரை காய்ச்சி தான் குடிக்கணும். அது ஞாபகத்தில் வச்சுங்க. நீரை சுருக்கி, மோரை பெருக்கி, நீரை சுருக்கினா ஒரு 10 லிட்டர் தண்ணியை எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கி அதை நீங்கள் அதாவது காய வச்சு எவ்வளோ கம்மியாக்கி சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது. மோர் இருக்குல்ல, மோரை எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி பெருக்கணும். நீர் மோர் இது உடலுக்கு. அதில் பெருங்காயமும் கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் லேசாக சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அதை விட சிறந்த ஆகாரம் உலகத்திலே வேறு எதுவும் இல்லை. நீரை சுருக்கி மோரை பெருக்கி நெய்யை அதாவது நெய்யை என்ன செய்யணும், உருக்கி தான் சாப்பிட்ணும். அப்போ நெய்யை அப்படியே போட்டுவாங்க. ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் தோண்டி அப்படியே போடுவாங்க. அது மாதிரி சாப்பிடவே கூடாது. நெய்யை எண்ணெய் மாதிரி உருக்கணும். உருக்கி ரொம்ப நாள் 1/4 ஸ்பூன் விட்டுக்கணும். நெய் என்பது அளவு இருக்குது. ஆனால் நெய் சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அளவு இருக்குது. 1/4 ஸ்பூன் தான் டெய்லி. அதை மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சும்மா சிம்பிளாக இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி 10 நாள் பாருங்களேன், உடம்பு மிக அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இறை வழிபாட்டில் சித்தர்கள் சொல்லி கொடுத்த விஷயம் அது. இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பரிகாரம் இருக்கு இல்லையா, திலாகமம்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் பண்ணுவாங்க. கிடையாது. நீங்கள் பித்ரு தோஷங்கிறது ராமேஸ்வரத்தில் தான் போய் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படியெல்லாம் எந்த ஒரு இதுலேயும் எழுதப்படலை. நீர்நிலை, அதாவது ஓடுற தண்ணியில் தான், ஓடுற தண்ணி எங்கே இருக்கோ அங்கே தான் பண்ணணும். ஆற்று பகுதியில் தான் பித்ருகர்மா பண்ணணும். கடலில் போய் பண்ணக்கூடாது என்பதை நான் பதிவிடுகிறேன். பத்திரிகை.com வாயிலாக ஒரு நற்செய்தியை இன்று நான் பதிவிடுகிறேன். காரணம் ஏன்னா இது சித்தர்கள் சொல்லி கொடுத்த சோதிட தர்மம். நம்முடைய ஓடுற நதி எங்கே இருக்கோ, இப்போ இதுலேயே 3 நதி, இதையும் சொல்லிடுறேன். 3 நதி புனிதமான நதின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. கங்கா, யமுனா, காவிரி. அதில் ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்கு. காவிரி நதி புனிதமான நதி. காவிரி எங்கே, நீங்கள் அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்துக்கு தான் போகணுன்னு அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. காவிரி நதி எங்கே ஓடினாலும் சரிதான். அது என்ன ஊராக இருந்தால், உன் ஊர் பக்கத்தில் காவிரி போயிட்டுருக்கா, தாராளமாக போயிருங்க. போயிட்டு எப்பொழுதுமே சொல்கிறேன், 12 மணிக்கு பின்னதாக பித்ருகர்மா செய்யக்கூடாது. பித்ருகர்மா என்பது என்னன்னு கேட்டால், நீங்கள் ஒன்றும் அந்தணர்கள் இல்லாமல் செய்ய முடியுமா? முடியும். அந்தணர்கள் இருந்து தான் பித்ருகர்மா பண்ண அவசியம் இல்லை. இப்போ உங்கள் அப்பா இறந்து போயிட்டார், உங்கள் தாத்தா இறந்து போயிட்டார், தாத்தாவுக்கு பித்ருகர்மா செய்யணும், அப்பாவுக்கு பண்ணணும்னு நினச்சிக்கங்க. அப்படி நினைக்கிற அந்த ஐயர்கள் கிடைக்கல, இல்லை அதிகமாக பணம் கேட்குறாங்க, ஐயர்களுக்கு கிடைக்கலங்க. அப்படியே கொடுத்தாலும் ஐயர் இல்லைங்க, என்னங்க பண்ணுறது? ஒன்றும் தேவையில்லை. கருப்பு எள்ளு, கருப்பு எள்ளு உங்கள் வீட்டிலேருந்து ஒரு சொம்பு தண்ணி, உங்கள் வீட்டில் ஆக்கின சாப்பாடு, வெள்ளை சாதம் தான், கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துங்க, விளக்கெண்ணெய் கொஞ்சம் தனியாக எடுத்துங்க, விளக்கு போட ஒரு வாழை இலை, வெத்தலை பாக்கு, உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பலகாரங்கள் கூட எடுத்துக்கிட்டு நேராக போயிருங்க. ஒரு 1/2 கிலோ பொங்கி எடுத்துகிட்டு போயிருங்க சாப்பாட்டை. கருப்பு எள்ளு சொன்னல, அதை அதில் போடுங்க, உப்பை போடுங்க, பிணைஞ்சிருங்க, 7 உருண்டை ஊட்டி வச்சுருங்க, 7 உருண்டை வாழையில போட்டு வச்சுருங்க. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதையும் கூட வைங்க. உங்களுடைய முன்னோர்கள்லாம் நினச்சிங்க, தாத்தன் பாட்டன் யாரும், ஏன்னா நமக்கு நினைவில் இருக்கலாம் இல்லையா, தாத்தனுக்கு பாட்டன் எல்லாத்தையும் நினச்சிக்கங்க. கிழக்கு முகமாக முதல்ல சாமி கும்பிட்டு விளக்கேற்றணும். வடக்கு முகமாக கடைசியாக ஃபைனல் பண்ணும்போது வடக்கு முகமாக பார்த்து வணங்கி கீழே விழுந்து கும்பிடணும். அவ்வளோதான். கும்பிட்டுட்டு அதை அப்படியே எடுத்து ஆற்றுல விட்டுறணும். அப்படி விட்டுட்டு கொஞ்சம் வசதி வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் அந்த உடையை அப்படியே ஆற்றுல விட்டுட்டு வேறு ஒரு உடையை
பழைய அதாவது நீங்கள் துவைச்சி வச்சு அதை புது ட்ரெஸ் எடுத்து அவனு இல்லை, இப்போ வேறு ஒரு உடையை கட்டிக்கணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேறு உடை, அந்த உடையும் அதோட விட்டுறணும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு அதிகமாக இருந்தால் ஒரு வேஷ்டி எடுத்து வச்சு, அப்பாவாக இருந்தால், அம்மாவாக இருந்துச்சுன்னா ஒரு சேலை இந்த மாதிரி எதாவது எடுத்து வச்சு, அந்த முன்னாலே கலக்கையில் சாமி கும்பிட்டுட்டு, இல்லாதவர்களுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு கொண்டு வந்து அதை கொடுக்கலாம். அந்த அங்கே செய்யக்கூடிய அந்த சடங்கு அந்த சாப்பாடு இதெல்லாம் அங்கேயே விட்டுட்டு, புதிதாக கடையில் வாங்கியோ உங்கள் வீட்டில் தயார் பண்ணியோ 10 பேருக்கு வந்து அதன் பிறகு வந்து நீங்கள் சாப்பாடு வாங்கி பரிமாறலாம். அன்றைக்கு பித்ருகர்மா நிவர்த்தி. அதன் பிறகு இன்னொன்றும் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது, பசுவுக்கு சாப்பாடு நிறைய கொடுப்பது, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அதான் சொன்னேன், பிராணிகள் உயிர்கள் எல்லாத்துக்கும் பசியை வந்து ஆற்றுவது, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நிறையா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பித்திருக்கள் மேல், அதாவது என்னென்னா இறைவனுடைய அருள் சாந்தி, அதாவது மேலே பித்திரு தேவன்னு ஒருத்தர் இருக்கா. இஷ்ட தேவதா, அதிதேவதா, பிரதி தேவதா. இந்த இதில் வந்து பித்திரு தேவதைன்னு ஒருத்தர் இருக்கா. இதை கர்மாவை வந்து உங்கள் தாத்தா உங்கள் அப்பா போயிட்டாருன்னு வச்சுங்களேன், உங்கள் அப்பா வந்து மறுஜென்மம் கூட எடுத்துருக்கலாம். ஆனால் பித்திரு தேவதை இதை வாங்கி கொள்வாள். பித்திரு தேவதை உங்களுக்கு அருளாசி செய்வாள். நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் சந்தேகப்பட்டு கேட்குறவங்களுக்குலாம் நம்ம ரிப்ளை பண்ண தயாராக இருக்கோம். இதுதான் சித்தர்கள் சொல்லி கொடுத்த விஷயம். அப்போ இந்த பித்திருதேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம கிடைக்க உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை இன்னல்களும் அந்த பித்திருதேவனுடைய ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக மாறும், உறுதியாக மாறும். அதெல்லாம் அனுபவ ரீதியாக நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. ஆக இந்த மாதிரிலாம் நீங்கள் சரி, இவ்வளவு தான் விஷயம். இதுக்காக நீங்கள் சலனப்படுறதுக்கோ இப்படி தான் ஒவ்வொரு தமிழும் ஒரு காலகட்டங்களில் பண்ணிக்கிட்டான். இன்றைக்கு தான் அது ஒரு பேஷனாக போயிடுச்சு. எல்லாமே நீங்கள் ஒரு திட்டத்தோடவே செயல்பட்டுருக்கீங்க. ஒரு தவறான வழிகாட்டுதல், இதெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தலாம். மேற்கொண்டும் உங்களுக்கு ஏதேனும் இந்த ஆன்மீகத்தில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுமேயானால், பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்களில் சந்தேகம் ஏற்படுமேயானால் தாராளமாக என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த பத்திரிகை.com வாயிலாக மக்களுக்கு தொண்டு செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். சித்தர்களுடைய வழியில், சித்த வழி மட்டுமே சுத்த வழி, சித்த வழி தர்மம் மட்டுமே சுத்த தர்மம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சரி, ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.